நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ நான் அவசரமா போடுறேன். ஏன்னா இப்பதான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன், எனக்கு வயித்தெரிச்சல் தாங்க முடியல. என் சேனல்ல வேற அந்த ஊழியக்காரரை ரொம்ப மைமைப்படுத்தி வேற போட்டிருக்கேன். எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன செய்ய, நம்ம இந்த பால் தங்கையான் இந்த பெங்களூர்ல ஊழியம் பண்றாப்புல அவரை தான் குறித்து நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். இங்க பக்கத்துல பிக்சர் பார்த்துருப்பீங்க. இப்போ என்னன்னா, இன்னைக்கு வீடியோ போட்டிருக்காரு பால் தங்கை ஐயா. ஜான் ஜெபராஜுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணி வீடியோ. ஜான் ஜெபராஜுக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணணும்னா எப்படி ப்ரேயர் பண்ணணும்? ஜான் ஜெபராஜ் இப்போ சிக்கல்ல இருக்காரு, அவருக்கு இயேசு கிறிஸ்து அரணாக இருந்து செயல்பட்டு அவரை காத்து கொள்ளும் ஐயா அப்படின்னு தான் ப்ரேயர் பண்ணுமே தவிர, இவர் என்ன ப்ரேயர் பண்றாருன்னா, முழு அதாவது அனைவரையும் பாவம் செய்ய தூண்டுகிறார் இந்த பால் தங்கையா. வன்மையாக நான் கண்டிக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, வேதாகமத்திலிருந்து ஒவ்வொருத்தரையாவது சொல்றாரு, அவங்க பாவம் பண்ணலையா, அதனால நம்ம மோசஸ் அவங்க பாவம் பண்ணலையா, இவங்க பாவம் பண்ணலையா, தாவீது பாவம் பண்ணலையா, பாவம் பண்ணி அவங்க எலும்பலையா. ஐயா, ஒரு அளவு வேண்டாமையா? நீங்க வேதாகமம் படிச்சிருக்கீங்களா, படிக்கலையா? என்னையா சொல்லியிருக்காரு இயேசு கிறிஸ்து? வரம்பட்டவர்கள் இப்படி பண்ணலாமையா? நீங்க மத்தவங்களே இப்படி பண்ண சொல்றீங்களா? நீங்க வேணா பண்ணுங்கயா, இப்படி கிறிஸ்தவ சமுதாயத்தை கெடுக்காதீங்க. வயித்தெரிச்சலா இருக்கு உங்க வீடியோவை பார்த்து. எப்படி அவனுக்கு சொம்படிக்கீங்க? அவன் பாவத்துல விழுந்துட்டான் தெரியாதையா? இன்னொருத்தனுடைய மனைவிக்கு முத்தம் கொடுத்தன்னு அவனே சொல்றான். அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க. நீங்க எப்படிப்பட்ட ஆளையா இருப்பீங்க? வரம் பெற்றவர்கள் இப்படி பண்ணலாமா? வேதாகமத்துல எங்கயா இருக்கு? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரையா வரம் பெற்றவர்கள் இப்படி பண்ண சொல்லியிருக்காரா? நீங்க திருந்துங்கய்யா. உங்களுக்காக வேண்டிதான் நாங்க பிரேயர் பண்ணும் போல. பால் தங்கையா என்ற ஐயாவுக்காக தான் நம்ம பிரேயர் பண்ண வேண்டி இருக்கு. கிறிஸ்தவர்களை தவறான பாதையில் வழி நடத்துறார். ஆனா ஒன்னும் பிரச்சனை இல்லை. பால் தங்கையா அவர்களை பத்தி அனைவருக்கும் தெரிகிறது. அவர் ஒரு மோசமான ஊழியக்காரர் என்பது அனைவருக்கும் தெரிகிறது. அதனால அவரை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது வயித்தெரிச்சலா இருக்கு. நான் யார் இந்த பால் தங்கையான்னு வேற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்னைக்கு முதல்ல அதை டெலீட் பண்ண போறேன். ஊழியக்காரங்க, அவர் ஒரு 60 வயசு ஆன ஊழியக்காரர், அவங்க வீட்டுல இப்படி நடந்தா இது சமதிப்பாரா? இப்படியே ஒருத்தருக்கு நீங்க சொம்படிப்பீங்க? அவர் பாவம் பண்ணலையா, இவர் பாவம் பண்ணலையா? என்னன்னாலும் பண்ணலாமையா? ஜான் ஜெபராஜ் என்ன பண்ணாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நீங்க ஜான் ஜெபராஜுக்காக யாருனாலும் பிரேயர் பண்ணலாம், அது தப்பு இல்ல. அவர் பண்ணலையா, இவர் பண்ணலையாங்க நீங்க ஏன் சொல்றீங்க? திருந்துங்கய்யா. இந்த வயசுலயாவது நீங்க திருந்துங்க, வெளியே வாங்க. நன்றி, வணக்கம். தவறு இருந்தா மன்னித்துக் கொள்ளுங்கள். பாய்.